சிவாய நம. வணக்கம் மக்களே. இது வணக்கம். இந்த பதிவு வந்து ஆரம்பம் முதல் முடிவு வரை காசி பயணம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா. இது 2ஆம் பாகம். இது வந்து நாங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் போய் உக்காந்துட்ருக்கோம். நானும் எங்கள் சித்தி அப்புறம் ஃப்ளைட் ஏறுறதுக்கு போயிட்டுருக்குறோம். அந்த ஜன்னல்லே பாருங்கள் எல்லா வீடியோவும் எடுத்தேன். ஏன்னா ஒரே சந்தோஷம். பாருங்கள் போயிட்டுருக்குறோம். நான் அடுத்தது வந்து பாருங்கள் எங்கள் சம்மந்தி அம்மா போயிட்டுருக்காங்க. எங்கள் அம்மா பின்னாடி. அதுக்கு அடுத்தது பாருங்கள் முன்னாடி அவர் போகிறார் எங்கள் அண்ணா. இது வந்து எங்கள் சித்தி. பாருங்கள் நான் வந்துட்டுருக்கேன். கையில் என்னன்னா டிக்கெட்டுங்க. ஏன்னா ஃப்ளைட்டோட டிக்கெட்டு 3 பேர் தான். அது எங்கள் சம்மந்தி அண்ணா. அப்புறம் பாருங்கள் எங்கள் சம்மந்தி அம்மா வராங்க. பின்னாடி எல்லோரும் வருவாங்க. ஏன்னா ஒரு ஃப்ளைட்டில் போகிறதுன்னா சாதாரண விஷயம் இல்லைங்க. ஒரு ஏழை மக்கள் வந்து அது ஒரு பெரிய விஷயம். எனக்கு வந்து அது சாதனையாக தெரியுது. பாருங்கள் ஏர்போர்ட் பெண்கள் வந்து நாங்கள் போன உடனே சல்யூட் அடித்து வணக்கம் செஞ்சு கூப்பிட்டாங்க. நான் ஒரு வீடியோ எடுனேன். சந்தோஷமாக வீடியோ எடுத்தாங்க. அவங்களுக்கு டாட்டா பண்ணிவிட்டு போவேன். ரொம்ப சந்தோஷன்ட்டு எவ்வளோ சந்தோஷம் மக்களே. ஏன்னா நாங்கள் வந்து இது மாதிரி போவோன்னு சொல்லி கனவுல கூட எதிர்பார்க்கல. இதெல்லாம் யாரை சேரும்னா என்னுடைய அப்பன் சிவபெருமானை தான் சேரும். அவரை பார்க்க தான் அவரோட ஆசையோடு போயிட்டுருக்குறேன். பாருங்கள் எங்கள் சம்மந்தி அக்கா அண்ணி அக்கா எங்கள் சம்மந்தி அந்தாட்ட அவங்க ஒய்ஃபு உட்காந்துட்ருக்காங்க. இந்தாட்டி நாங்கள் ஏர்போர்ட் பெண்கள் வந்து அந்தாட்டி இந்தாட்டி சுற்றிட்டுருக்காங்க. பாருங்கள் அந்த காதல் இருக்கிறது என்னென்னா என் பையன் வாங்கி கொடுத்தான். ஒரே சவுண்டு வருமா, அதை எல்லோரும் வச்சுக்கோங்கன்னு அதை வச்சிட்ருக்குறோம். பாருங்கள் எவ்வளோ அற்புதமாக இருக்குது மக்களே. ஏன்னா இது வந்து ஒரு கனவாக தான் நாங்கள் நினைக்கிறோம். இறைவனுடைய அனுகிரகமாக தான் நினைக்கிறோம். வந்து மக்களே இது வந்து எங்களாட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய கிஃப்டாக நினைக்கிறேன். சாதனையாகவும் நினைக்கிறேன். இதுக்கு எல்லாமும் எம்பெருமானை தான் சேரும். இது 2வது வந்து எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனது அதை விட எனக்கு ஒரு சந்தோஷம். கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட்டு. ஒரு தாயை கூட்டிகிட்டு போய் காட்டுறதுன்னா சாதாரணமான விஷயம் கிடையாது. அது வந்து எனக்கு ஆண்டவனுடைய அதனுடைய சக்தியை கொடுத்துருக்குறாரு. அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறாரு என் பெருமான். அந்த ஆசீர்வாதத்தால் தான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போனேன். எங்கள் சித்தி அவங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி சந்தோஷத்தை சொல்லிகிட்ருக்காங்க. எங்கள் அம்மா உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஏர்போர்ட் பெண்கள் வந்து எல்லாேருக்கும் என்ன தேவையோ கொடுத்துட்ருக்காங்க. எங்கள் சித்தி அப்புறம் தண்ணி வாங்கி குடிப்பாங்க. நானும் வாங்கி குடித்தேன். இதெல்லாம் யாரை சேருன்னா இது வந்து பிளேட் போனேன் மேலே போகும்போது எடுத்த வீடியோங்க. வீடியோச்சோடையே தெரியுது. இது எல்லாமும் எங்கள் அண்ணனை தான் சேரும். ஏன்னா எங்கள் அண்ணன் பேர் திருநாவுக்கரசர். 4 பேரில் ஒரு பேருங்க. அதை போலவே அவர் வாழ்ந்துட்டு வராரு. அவரை வச்சு தான் நாங்கள் வாரணாசிக்கு போனோம். பாருங்கள் வாரணாசியில் போய் இறங்கிட்டோம். பாருங்கள் இறங்கிட்டு நாங்கள் நடந்து வந்துட்டுருப்பேன். என் மக்களே பாருங்கள் எல்லா இடத்துலையும் வீடியோ எடுத்து பார்த்தோன்னே எல்லாம் சந்தோஷம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா அடுத்த பதிவில் பாருங்கள். தொடரும். பாருங்கள் மக்களே அடுத்த பதிவில் பாருங்கள். திருச்சிற்றம்பலம்.